சொல்லுகிற ஏஎஸ் அகாடமி இன்னைக்கு நம்ம இல்லம் தேடி தேர்வுல பேசிக் டெஸ்ட் கடைசி டெஸ்ட் பார்க்கணும் சரியா. பேசிக் டெஸ்ட் கடைசி டெஸ்ட் சயின்ஸ் 5th டெஸ்ட் சரிங்களா. சயின்ஸோட 5வது டெஸ்ட், பயாலஜில 3வது டெஸ்ட். சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா உங்களுக்கு 15 டெஸ்ட் இன்னைக்கோட கம்ப்ளீட் பண்றோம். தென் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு நெக்ஸ்ட் வரக்கூடிய என்னன்னா ரிவிஷன் டெஸ்ட் வர போகுது. இதுக்கப்புறம் ரிவிஷன் டெஸ்ட் வர போகுது. அதே ஷெட்யூல் படி உங்களுக்கு இருக்கும். தென் வந்து பாத்தீங்கன்னா கடினமான பாதை என்று எதுவும் இல்லை, பாதையை மாற்றாதே, பாதை குறித்த உன் பார்வையை மாற்று. சோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம இருக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல எதுவுமே ஒரு கடினம் கிடையாது. சோ அந்த கடினம்ன்றதை எடுத்து வச்சுட்டு சோ என்ன பண்ணலாம்ன்றதை கரெக்டா பிளான் பண்ணி ஒர்க் பண்ணீங்கன்னா கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா நீங்க சர்வீஸ் வாங்கிடுவீங்க. சோ வாங்க நம்ம இன்னைக்கு 15th டெஸ்ட் போய் பார்ப்போம் சரிங்களா. முதல் கேள்வி போக்சோ ஆக்ட். சோ ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அத 3 ஸ்டேட்மெண்ட் போய் பார்ப்போம். It was introduced in 2014. It was introduced in 2014. It was introduced by Women and Child Development. Women and Child Development to protect women from the offenses of sexual assault, sexual harassment and pornography. So இதுல எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. போக்சோ சட்டம் முதல் குற்றம் என்ன சொல்லிருக்காங்க, 2014ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. இது 2014ஆம் ஆண்டு கிடையாது, 2012ஆம் ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது. 2012ஆம் ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது. பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தால் அறிமுகம் செய்யப்பட்டது. இது சரியான கூற்று. அப்ப முதல் கூற்று தவறு. மூன்றாவது கூற்று வந்து பாத்தீங்கன்னா பாலியல் தாக்குதல், பாலியல் துன்புறுத்துதல் மற்றும் ஆபாசம் போன்ற குற்றங்களில் பாலியல் தாக்குதல், பாலியல் துன்புறுத்துதல் மற்றும் ஆபாசம் போன்ற குற்றங்களிலிருந்து பெண்களை பாதுகாப்பதே இதன் நோக்கமாகும். ஆக்சுவலி பெண்கள் கிடையாது, குழந்தைகள். சோ அவங்கள ப்ரொடெக்ட் பண்றதா இதோட முக்கியமான நோக்கம். சோ அப்ப விடை என்னது உங்களுக்கு மூன்றாவது கூற்றும் தவறு. அப்ப விடை 2 மட்டும். விடை பி 2 மட்டும். பாருங்க, பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களிலிருந்து அவர்களை பாதுகாப்பதற்காக 2012இல் போக்சோ சட்டம் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்சுவல் அஃபென்சஸ் சட்டத்தை அறிமுகப்படுத்தியது. பாலியல் நோக்கத்திற்காக குழந்தைகளை கடத்தி செல்லும் நபர்களும் இச்சட்டத்தின் கீழ் தண்டனைக்கு உள்ளாகின்றனர். பாருங்க, பாலியல் நோக்கத்திற்காக குழந்தைகளை கடத்தி செல்லும் நபர்களும் இந்த சட்டத்தின் கீழ் தண்டனைக்கு உள்ளாகின்றார்கள். சோ இரண்டாவது கேள்வி, தி நேஷனல் கமிஷன் ஃபார் புரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் NCPCR was set up in March 2007. குழந்தைகள் பாதுகாப்பிற்கான தேசிய ஆணையம் குறித்த கேள்விகள் 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. NCPCR மார்ச் 2007 அமைக்கப்பட்டது. இரண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்ன, NCPCR was set up under the Commissions for Protection of Child Rights. பாருங்க, Protection of Child Rights CPCR 2005. குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையங்கள் சட்டம் CPCR 2005 கீழ் NCPCR சட்டம் அமைக்கப்பட்டது. இது சரியான கூற்று. முதல் கூற்று சரியான கூற்று. மூன்றாவது கூற்று என்ன சொல்லிருக்காங்க, protection of all children of all age group up to 18 years. பாருங்க, up to 18 years of age is of equal importance. என்ன சொல்லிருக்காங்க, 18 வயது வரையிலான அனைத்து குழந்தைகளின் பாதுகாப்புக்கும் சமமான முக்கியத்துவம் அளிக்கிறது. சோ இதுவும் சரியான கூற்று. அப்ப என்ன கேட்டிருக்காங்க, செலக்ட் தி கரெக்ட் ஆன்சர் கேட்டிருக்காங்க. மூணுமே கரெக்ட். விடை சி 1, 2 and 3. குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பிற்கான தேசிய ஆணையம் பாருங்க, NCPCR 2007ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் என்ன உங்களுக்கு குழந்தைகள் உரிமைகள் சட்டம் CPCR 2005 கீழ் அமைக்கப்பட்டது. இந்த சட்டம் பொது உடைமை கொள்கை பாருங்க, பொது உடைமை கொள்கை குழந்தை சட்டங்களை மீற முடியாமை மற்றும் நாட்டில் காணப்படும் குழந்தைகள் தொடர்பான கொள்கைகளின் அவசரத்தை வலியுறுத்துகிறது. என்ன சொல்றாங்கன்னா, இந்த சட்டம் பொது உடைமை கொள்கை குழந்தை சட்டங்களை மீற முடியாமை மற்றும் நாட்டில் காணப்படும் குழந்தைகள் தொடர்பான கொள்கைகளின் அவசரத்தை வலியுறுத்துகிறது. சோ இதுதான் பேஸ் பண்ணி இந்த சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், 18 வயது வரையிலான அனைத்து குழந்தைகளின் பாதுகாப்புக்கும் சமமான முக்கியத்துவம் உள்ளது. பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமுள்ள குழந்தைகளுக்கு
முன்னுரிமை நடவடிக்கை கொள்கைகளை இது வரையறுக்கிறது. மூன்றாவது கேள்வி, இன்டர்நேஷனல் டே அகைன்ஸ்ட் ட்ரக் அபியூஸ் அண்ட் illicit trafficking. சோ எந்த டேட் கேட்டிருக்காங்க? மருந்துகளின் தவறான பயன்பாடு மற்றும் சட்டவிரோத கடத்தல் மீதான சர்வதேச நாள் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஜூன் 26, அக்டோபர் 2, ஜூன் 21, ஜூன் 5. விடை வந்து பாத்தீங்கன்னா ஜூன் 26 ஏ. சோ அக்டோபர் 2 வந்து பாத்தீங்கன்னா காந்தி பிறந்த தினம், ஜூன் 21 சர்வதேச யோகா தினம், ஜூன் 5 சர்வதேச சுற்றுச்சூழல் தினம். 1985 ஆண்டு போதையூட்டும் மருந்துகள் மற்றும் மனோவியல் மருந்துகள் சட்டம் அறிமுகம் செய்யப்பட்டது. பாருங்க, 1985 ஆண்டில் போதையூட்டும் மருந்துகள் மற்றும் மனோவியல் மருந்துகள் சட்டம் அறிமுகம் செய்யப்பட்டது. நான்காவது கேள்வி, consider the following statement. Consider the following statement. WHO suggested the use of the term drug dependence in place of drug addiction or drug abuse in 1985. என்ன சொல்லிருக்காங்கன்னா, உலக சுகாதார நிறுவனம் மருந்துகளின் போதை அல்லது மருந்துகளின் தவறான பயன்பாடு என்ற வார்த்தைக்கு பதிலாக மருந்துகளை சார்ந்திருத்தல் என்ற வார்த்தையை பயன்படுத்த ஆலோசனை 1985 வழங்கியுள்ளது. இரண்டாவது குற்றம் என்ன சொல்லிருக்காங்க? Narcotic drugs and Psychotropic Substances Act was introduced in 1985. போதையூட்டும் மருந்துகள் மற்றும் மனோவியல் மருந்து சட்டம் 1985 ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது. ஆக்சுவலா முதல் கூற்று தவறானது, இரண்டாவது கூற்று சரியானது. விடை வந்து பாத்தீங்கன்னா ஏ ஒன் ஒன்லி. விடை ஏ ஒன் ஒன்லி. So drugs are normally used for the treatment of disease on advice of a physician and withdrawn after recovery. சொல்றாங்க, மருந்துகள் வழக்கமாக நம்ம எப்படி யூஸ் பண்றோம்? மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் நோய் சிகிச்சைக்காக பயன்படுத்தப்பட்டு நோயிலிருந்து குணமடைந்த பின் கைவிடப்படுகின்றன. ஜெனரலா நம்ம அது அப்படிதான் பண்ணுவோம். ஒரு உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் போயிட்டு அவங்கள்ட்ட இருந்து கவுன்சிலிங் முடிச்சுட்டு அவங்க கொடுக்கக்கூடிய பிரிஸ்கிரிப்ஷன் எடுத்துட்டு அதுக்கப்புறம் சரியான அப்புறம் அந்த மருந்தை விட்டுரும். சரி, அப்ப இது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, a person who is habituated to a drug due to its prolonged use is called drug addict. This is called drug addiction or drug abuse. சொல்றாங்க, மருந்துகளை தொடர்ச்சியாக பயன்படுத்துவதை வழக்கமாக்கிக் கொள்வர். தொடர்ந்து மருந்த யூஸ் பண்றவங்க என்ன சொல்றாங்க? அதற்கு அடிமையாகின்றனர். தொடர்ந்து ஒரு மருந்த ட்ரக் யூஸ் பண்ணா அதுக்கு நம்ம அடிமையாயிருவோம். இதுவே மருந்துக்கு போதைக்கு அடிமையாதல் அல்லது மருந்துகளின் தவறான பயன்பாடு என்று அழைக்கப்படுகிறது. மருந்துகளின் தவறான பயன்பாடு என்று அழைக்கப்படுகிறது. ஐந்தாவது கேள்வி, Dash is observed as no tobacco day. World Anti-Tobacco Day என்று கேட்டிருக்காங்க. புகையிலை எதிர்ப்பு நாளாக கருதப்படுகிறது. எது வந்து புகையிலை எதிர்ப்பு நாளாக கருதப்படுகிறது. உலக புகையிலை எதிர்ப்பு நாள் பாத்தீங்கன்னா மே 1 இல்ல மே 31 இல்ல மார்ச் 4 இல்ல மார்ச் 1 கேட்டிருக்காங்க. சோ விடை வந்து பாத்தீங்கன்னா மே 31, மே 31 தான் விடை. சோ உலக புகையிலை எதிர்ப்பு நாள் என்னைக்குன்னா மே 31. மே 1 நமக்கு எல்லாருமே தெரியும் என்ன டே? அது உழைப்பாளர்கள் தினம், மே தினம் சொல்றாங்க. சோ அதே மாதிரி மார்ச் 1 பாத்தீங்கன்னா ஜீரோ டிஸ்கிரிமினேஷன் டே, தீண்டாமை தினம். ஆல்சோ பாத்தீங்கன்னா மார்ச் 4 நேஷனல் சேஃப்டி டே. புகையிலை எதிர்ப்பு சட்டம் மே 1, 2004 கொண்டு வரப்பட்டது. 2030 ஆண்டில் உலக அளவில் ஆண்டுக்கு 10 மில்லியன் அளவில் இறப்பினை ஏற்படுத்துவதற்கான மிகப்பெரிய ஒற்றை காரணியாக புகையிலை திகழும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாருங்க, 2004 மே 1 வந்து பாத்தீங்கன்னா புகையிலை எதிர்ப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது. 2030 ஆண்டில், வரக்கூடிய 2030 ஆண்டில் உலக அளவில் 10 மில்லியன் அளவில், பாருங்க, உலக அளவில் 10 மில்லியன் அளவில் இறப்பினை ஏற்படுத்தும் அப்படின்னு ஏற்படுத்துவதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு காரணியா உங்களுக்கு தான் புகையிலை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆறாவது கேள்வி, who pioneered HIV research and treatment in India? இந்தியாவின் HIV ஆராய்ச்சி மற்றும் சிகிச்சையின் முன்னோடி யார் கேட்டிருக்காங்க? அயன் வில்மட், எட்வர்ட் ஜென்னர், ரோஸ்லின் பிராங்க்லின், சுனிதி சோலமன். விடை வந்து பாத்தீங்கன்னா டி சுனிதி சோலமன். இந்தியாவில் டாக்டர் சுனிதி சோலமன்
HIV ஆராய்ச்சி மற்றும் சிகிச்சையின் முன்னோடி ஆவார். இவர் சென்னையில் அனுமதிக்கான 1980s 1980களில் எய்ட்ஸ் ஆராய்ச்சிக்கான முதல் தன்னார்வ சோதனை மற்றும் ஆலோசனை மையங்களை ஏற்படுத்தினார். எய்ட்ஸ் ஆராய்ச்சிக்கான முதல் தன்னார்வ சோதனை மற்றும் ஆலோசனை மையங்களை ஏற்படுத்தினார். இவரது குழுவினர் 1985ஆம் ஆண்டு இந்தியாவில் முதலில் HIV தொற்றுக்கான ஆதாரத்தினை ஆவணப்படுத்தினார்கள். பாருங்க, 1985ஆம் ஆண்டு இந்தியாவில் முதல்ல HIV தொற்று இருக்கு அப்படின்றதுக்கான ஒரு ஆதாரத்தை பாத்தீங்கன்னா ஆவணப்படுத்திருக்கிறாங்க. இந்தியாவின் முதல் எய்ட்ஸ் நோயாளி சென்னையை சேர்ந்தவர் ஆவார். சோ இந்தியாவில் ஃபர்ஸ்ட் எய்ட்ஸ் நோயாளியான சென்னையை சார்ந்தவர் ஆவார். 7வது கேள்வி, கன்சிடர் தி ஃபாலோயிங் பேர்ஸ். பின்வரும் இணைகளை காண்க. முதல் இணை என்ன? வேர்ல்ட் கேன்சர் டே 4th February. வேர்ல்ட் கேன்சர் டே 4th February. உலக புற்றுநோய் நாள் பிப்ரவரி 4. நவம்பர் 7 வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் கேன்சர் அவேர்னஸ் டே. நேஷனல் கேன்சர் அவேர்னஸ் டே நவம்பர் 7 தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினம். சோ வந்து பாத்தீங்கன்னா இரண்டுமே சரியான இணை. சோ விடை வந்து பாத்தீங்கன்னா இரண்டுமே சரி. விடை 1 and 2. விடை 1 and 2. 8வது கேள்வி, every year dash day is observed as the world AIDS day. உலக எய்ட்ஸ் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? மார்ச் 8, டிசம்பர் 1, பிப்ரவரி 29, பிப்ரவரி 27. விடை வந்து பாத்தீங்கன்னா பி டிசம்பர் 1. டிசம்பர் 1 உலக எய்ட்ஸ் தினம் அனுசரிக்கப்படுகிறது. மக்களில் பலர் எய்ட்ஸ் பற்றிய அறியாமையில் உள்ளனர். பாருங்க, மக்கள் நிறைய பேர் எய்ட்ஸ் பற்றிய ஒரு அவேர்னஸ் இல்லாம இருக்கிறாங்க. இதன் மூலம் நாம் கூறுவது அறியாமையினால் இறக்க கூடாது. நம் நாட்டில் தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அமைப்பு NACO நேஷனல் எய்ட்ஸ் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் மற்றும் பிற அரசு சாராத தொண்டு அமைப்புகள் NGOs மக்களுக்கு எய்ட்ஸ் பற்றிய கல்வியை புகட்டுகின்றன. ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் 1ஆம் நாள் உலக எய்ட்ஸ் தினம் அனுசரிக்கப்படுகிறது. உலக எய்ட்ஸ் தினம் அனுசரிக்கப்படுகிறது. 9வது கேள்வி, கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மென்ட்ஸ். பின்வரும் வாக்கியங்களை ஆராய்க. Desirable level for blood cholesterol should be less than 200 mg per deciliter for Indians. இந்தியர்களின் இரத்தத்தில் இருக்க வேண்டிய விரும்பத்தக்க கொழுப்பின் அளவு 200 mg per deciliter ஆகும். 200 mg per deciliter Indians. The risk of coronary heart disease increases slowly as blood cholesterol levels increases from 200 mg per deciliter 300 mg per deciliter. இரத்தத்தில் கொழுப்பின் அளவு 200 இருந்து 300 mg per deciliter அதிகரிக்கும் போது இதயக்குழல் நோய்க்கான ஆபத்தும் அதிகரிக்கிறது. அப்ப என்ன சொல்லிருக்காங்க? இரண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே சரியான ஸ்டேட்மெண்ட். சோ இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க. அப்ப விடை டி நன். விடை டி நன். 10வது கேள்வி, அசசன் ரீசன் கூற்று காரணம். சோ முதல் கூற்று என்ன சொல்றாங்க? HDL or good cholesterol lowers risk of heart diseases. HDL அல்லது நல்ல கொலஸ்ட்ரால் இதய நோய்க்கான ஆபத்தை குறைக்கிறது. இதய நோய்க்கான ஆபத்தை குறைக்கிறது. நல்ல HDL அல்லது நல்ல கொலஸ்ட்ரால் இதய நோய்க்கான ஆபத்தை குறைக்கிறது. இரண்டாவது சொல்லிருக்காங்க ரீசன் அதுக்கு LDL or bad cholesterol increases the risk of heart diseases. LDL அல்லது தீங்கிழைக்கும் கொலஸ்ட்ரால் இதய நோய்க்கான ஆபத்தை அதிகரிக்கிறது. LDL அல்லது தீங்கிழைக்கும் கொலஸ்ட்ரால் இதய நோய்க்கான ஆபத்தை அதிகரிக்கும் சொல்லிருக்காங்க. இப்போ கூற்று சரியா இருக்குது, காரணமும் சரியா இருக்குது. சோ இரண்டுமே சரி. அப்ப விடை வந்து பாத்தீங்கன்னா A. விடை A. கூற்று மற்றும் காரணம் சரி. HDL அப்படினா ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் ஆர் குட் கொலஸ்ட்ரால் லோயர் ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் டிசீசஸ். அதிக அடர்த்தி கொண்ட லிப்போப்ரோதம் அல்லது நல்ல கொலஸ்ட்ரால் நோய்க்கான இதய நோய்க்கான ஆபத்தை குறைக்கிறது. LDL low density lipoprotein or bad cholesterol increases risk of heart diseases. LDL குறை
அடர்த்தி கொண்ட லிப்போ புரோதம் இதய நோய்க்கான ஆபத்தை அதிகரிக்கிறது. அப்ப இதய நோய்க்கான ஆபத்தை அதிகரிக்கக்கூடியது எதுனா எல்டிஎல் சொல்லக்கூடிய லோ டென்சிட்டி லிப்போ புரோட்டீன். 11வது கேள்வி, கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். பின்வரும் கூற்றுக்களை ஆராய்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லிருக்காங்க? every 7 calories of excess consumption leads to 1 gram fat deposit and increase in body weight. பாருங்க, அளவுக்கு அதிகமாக உண்ணுகிற ஒவ்வொரு 7 கலோரி உணவிலும் 1 கிராம் கொழுப்பு உடலில் சேகரமாகி உடல் பருமன் அதிகரிக்க வழிவகுக்கிறது. இரண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்ன? flax seeds containing insoluble fiber guavas, tomatoes and spinach are foods which help reduce blood sugar levels. சொல்லிருக்காங்க, கரையாத நார்ச்சத்து கொண்ட ஆளி விதைகள், கொய்யா, தக்காளி மற்றும் கீரைகள் இரத்த சர்க்கரை அளவை குறைப்பதில் உதவுகின்றது. அப்ப என்ன சொல்லிருக்காங்க? கரையாத நார்ச்சத்து கொண்ட ஆளி விதைகள், கொய்யா, தக்காளி மற்றும் கீரைகள் இரத்த சர்க்கரை அளவை குறைப்பதில் உதவுகின்றன. சோ 2 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. 2 ஸ்டேட்மெண்ட்டும் சரியானதுதான். என்ன? செலக்ட் தி கரெக்ட் ஆன்சர். அப்ப இரண்டுமே சரி. விடை C 1 and 2. weight due to fat in adipose tissue exceeds more than 20 to 25% of body weight. adipose திசுக்களில் அதிகமாக சேரும் கொழுப்பு உடல் எடையை 20 முதல் 25% அளவுக்கு கூட்டுகிறது. இது அடிப்போஸ் திசுக்களில் அதிகமாக சேரும் கொழுப்பு உடல் எடையை 20 முதல் 25% அளவுக்கு கூட்டுகிறது. and adult weighting 10% more than more than the standard weight is overweight and 20% more is obese. சராசரி உடல் எடையை விட 10%க்கும் அதிகமான எடை கொண்டவர் அதிக எடை உடையோர் மற்றும் 20%க்கும் அதிகமான எடை கொண்டவர்கள் உடல் பருமன் உடையோர் எனப்படுவர். 12வது கேள்வி, which of the following statements are true about psychotropic drugs? மனோவியல் மருந்துகள் பற்றி பின்வரும் வாக்கியங்களில் சரியானவற்றை தேர்வு செய்யவும். மனோவியல் மருந்துகள் பற்றிய பின்வரும் வாக்கியங்களில் சரியானவற்றை தேர்ந்தெடுக்கவும். முதல் கூற்று என்ன? it acts on the brain and alter the behavior, consciousness, power of thinking, perception. பாருங்க, it acts on the brain and alter the behavior and consciousness, power of thinking and perception. மூளையின் மீது செயல்பட்டு, மனோவியல் மருந்துகள் மூளையின் மீது செயல்பட்டு அவற்றின் செயல்பாடுகளான நடத்தை, உணர்வறி நிலை, சிந்திக்கும் திறன், அறிநிலை ஆகியவற்றை மாற்றியமைக்கின்றன. இது சரியான கூற்று. அடுத்து also referred as mood altering drugs. என்ன சொல்லிருக்காங்க? மனநிலை மாற்றும் மருந்துகள் எனவும் குறிப்பிடப்படுகின்றன. இந்த மனோவியல் மருந்துகள் மனநிலை மாற்றும் மருந்துகள் எனவும் குறிப்பிடப்படுகின்றன. சோ இரண்டாவது கூற்றும் சரியானது. அப்ப என்ன கேட்டிருக்காங்க? விடை சரியான கூற்று கேட்டிருக்காங்க. இரண்டுமே சரியானது. விடை C 1 and 2. 13வது கேள்வி, consider the followings and choose the correct course regarding when cigarette smoke is inhaled. See, the chemicals get absorbed by the tissues. The chemicals included in cigarette smoke is கேட்டிருக்காங்க. பின்னொன்றை கவனிக்கவும். மற்றும் சிகரெட் புகை உள்ளிழுக்கப்படும் போது திசுக்களால் உறிஞ்சப்படுகின்ற வேதிப்பொருட்கள் பற்றியதில் சரியானதை தேர்வு செய்யவும். சிகரெட் புகையில் உள்ள வேதிப்பொருட்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ கார்பன் மோனாக்சைடு, டை ஆக்சைடு, பென்சோபைரின், பாலிசைக்ளிக் hydrocarbons, carbon dioxide, dioxide. So carbon monoxide, dioxide, benzopyrene, polycyclic hydrocarbon, carbon dioxide, dioxide. So இதெல்லாம் விடை என்ன? உங்களுக்கு
கார்பன் மோனாக்சைடு இருக்குது, பென்சோபைன் இருக்குது, பாலிசைக்ளிக் ஹைட்ரோ கார்பன்ஸ் இருக்குது. சோ டை ஆக்சைடு கிடையாது, கார்பன் டை ஆக்சைடு கிடையாது, டைஆக்சைடு கிடையாது. சோ அப்ப விடை என்ன? A 1 3 4. Benzopyrene and polycyclic hydrocarbon present in tobacco smoke is carcinogenic causing lung cancer. Benzopyrene மற்றும் பாலிசைக்ளிக் ஹைட்ரோகார்பன்கள் எனும் புற்றுநோய் காரணிகள் நுரையீரல் புற்றுநோயை உண்டாக்குகின்றன. கார்பன் மோனாக்சைடு of tobacco smoke binds to hemoglobin of RBC and decreases its oxygen carrying capacity. பாருங்க, hemoglobin of RBC and decreases its oxygen carrying capacity causing hypoxia in body tissues. புகைப்பிடித்தலின் போது உண்டாகும் புகையில் உள்ள கார்பன் மோனாக்சைடு இரத்த சிவப்பணுவில் RBC ன்னு சொல்லக்கூடிய இரத்த சிவப்பணுவில் உள்ள ஹீமோகுளோபினுடன் பிணைப்பை ஏற்படுத்தி அதன் ஆக்சிஜன் எடுத்து செல்லும் திறனை குறைக்கிறது. இப்ப நம்ம பாடியில RBC எடுத்து செல்லக்கூடிய ஆக்சிஜனை இத கம்மி பண்ணுது. 14வது கேள்வி, ஸ்மோக்கிங் காசஸ் தி ஃபாலோயிங் ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ். புகைப்பிடித்தல் பின்வரும் தீங்கு தரும் விளைவுகளை ஏற்படுத்துகின்றன. என்னன்னு பார்ப்போங்க. எம்பைசீமா, ஹைபாக்சியா, பிரான்சிட்டிஸ், லங் கேன்சர், பல்மனரி டியூபர்குலோசிஸ். எம்பைசீமா, ஹைபாக்சியா மூச்சுக்குழல் அழற்சி, நுரையீரல் புற்றுநோய், நுரையீரல் காசநோய். என்ன கேட்டிருக்காங்க? செலக்ட் தி இன்கரெக்ட் ஆன்சர் கேட்டிருக்காங்க. பட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கொடுக்கப்பட்ட 5மே வந்து பாத்தீங்கன்னா புகைப்பிடித்தல் மூலமா வரக்கூடிய நோய்கள். சரிங்களா? வரக்கூடிய நோய்கள். அப்ப அனைத்துமே சரியானது. இங்க இன்கரெக்ட் கேட்டதால விடை என்ன? நன், எதுவும் இல்லை. விடை டி, எதுவும் இல்லை. 15வது கேள்வி, which of the following statements are not true about diabetes mellitus? நீரிழிவு நோய் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது கேட்டிருக்காங்க. பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? chronic metabolic disorder. first one, chronic metabolic disorder நாள்பட்ட வளர்சிதை மாற்ற கோளாறாகும். இரண்டாவது, increased blood glucose level இரத்த குளுக்கோஸ் அளவு அதிகரிக்கும். மூன்றாவது, pancreatic endocrine disorder கணைய குறைபாடாகும். இந்த மூன்றுமே வந்து பாத்தீங்கன்னா சரியானது. சோ இப்ப என்ன கேட்டிருக்காங்க? நீரிழிவு நோய் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் தவறானது கேட்டிருக்காங்க. சோ நீரிழிவு நோய் மூலமா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்படும். அப்ப விடை வந்து பாத்தீங்கன்னா டி, எதுவும் இல்லை, நன், டி. 16வது கேள்வி, consider the following pairs. பின்வரும் இணைகளை காண்க. மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா deficient blood supply to heart muscle. ischemia, death of the heart muscle tissue. இதய தசை நசிவுறல் நோய் வந்து பாத்தீங்கன்னா இதய தசைகளுக்கு குறைவான இரத்த ஓட்டம். இஸ்கிமியா என்பது இதய தசை திசுக்களின் இறப்பு. இதுல இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க. இரண்டுமே இன்கரெக்ட் தான், இரண்டுமே தவறானதான். ஏன்னா இதய தசை நசிவுறல் நோய் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா இதய தசை திசுக்கள் இறப்பினால் அந்த நோய் வருகிறது. இஸ்கிமியா என்பது இதய தசைகளுக்கு குறைவான இரத்த ஓட்டம் என்பதாகும். இஸ்கிமியா என்பது இதய தசைகளுக்கு குறைவான இரத்த ஓட்டம். அப்ப இரண்டுமே மாற்றி கொடுக்கப்பட்டுள்ளது. அப்ப விடை என்ன? சி, 1 and 2 இரண்டுமே தவறானது. coronary heart diseases, CHD என்று சொல்லக்கூடிய coronary heart diseases is the most common form and it's caused by deposition of cholesterol in the blood vessels. பரவலாக காணப்படும் இதய குழல் நோய் கரோனரி இதய நோய் சொல்லுவாங்க. இரத்த நாளங்களில் கொலஸ்ட்ரால் படிவதால் ஏற்படுகிறது. அப்ப இதய குழல் நோய் எதனால? கொலஸ்ட்ரால் பரவுவதால ஏற்படுது. It leads to the narrowing of blood vessels. Leading to atherosclerosis in the large and medium sized arteries that supply the heart muscle with oxygen. இது இதய தசைகளுக்கு இரத்தத்தை வழங்குகின்ற பெரிய மற்றும் நடுத்தரவு அளவுடைய தமனிகளை சுருங்க செய்வதன் மூலம் ஆர்த்ரோஸ்கிலீரோசிஸ் நோய்க்கு வழிவகுக்கிறது. It leads to sudden ischemia, deficit blood supply to heart muscles and
மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன், டெத் ஆஃப் தி ஹார்ட் மசில் டிஷ்யூ. திடீரென தோன்றும் இஸ்கிமியா, இதய தசைகளுக்கு குறைவான இரத்த ஓட்டம் மற்றும் இதய தசை நசிவுறல், இதய தசை திசுக்களின் இறப்பு நோய்க்கு வலுவைக்கிறது. 17வது கேள்வி, கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபௌட் கேன்சர். பின்வரும் புற்றுநோய் பற்றிய கூற்றுகளை கவனிக்கவும். என்ன சொல்றாங்க? தி ஸ்டடி ஆஃப் கேன்சர் இஸ் கால்ட் ஆன்காலஜி. புற்றுநோய் பற்றிய படிப்புக்கு ஆன்காலஜி என்று பெயர். ஆன்காஸ் மீன்ஸ் டியூமர். ஆன்கோ என்பது பொருள் கட்டியாகும். கேன்சர் இஸ் derived from Latin word meaning crab. புற்றுநோய் என்ற சொல்லுக்கு லத்தீன் மொழியில் நண்டு என்று பொருளாகும். கேன்சர் இஸ் heterogeneous group of cells that do not respond to the normal cell division. இது வேறுபட்ட செல்களின் தொகுப்பு. மேலும் இயல்பான செல் பிரிதலை மேற்கொள்வதில்லை. என்ன கேட்டிருக்காங்க? பின்வரும் select the correct answer கேட்டிருக்காங்க. அப்ப நாலுமே கரெக்டான ஆன்சர் தான். அப்ப விடை all the above. நாலுமே கரெக்டான ஸ்டேட்மென்ட், விடை all the above. Types of cancers. Carcinoma arise from epithelial and glandular tissues. Carcinoma எபித்தீலியல் மற்றும் சுரப்பிகளின் திசுக்களில் உருவாகிறது. கார்சினோமா எபித்தீலியல் மற்றும் சுரப்பிகளின் திசுக்களில் உருவாகிறது. sarcomas are occur in the connective and muscular tissue. sarcomas are occur in the connective and muscular tissue. sarcoma இணைப்பு மற்றும் தசை திசுக்களில் உருவாகும் புற்றுநோய் இவ்வகையை சார்ந்தது. leukemia are characterized by an increase in the formation of white blood cells in the bone marrow and lymph nodes. leukemia எலும்பு மஜ்ஜை மற்றும் நிணநீர் முடிச்சுகளில் இரத்த வெள்ளை அணுக்களின் எண்ணிக்கை அதிகரிப்பது இதன் பண்பாகும். பாருங்க, leukemia எலும்பு மஜ்ஜை மற்றும் நிணநீர் முடிச்சுகளில் இரத்த வெள்ளை அணுக்களின் எண்ணிக்கை அதிகரிப்பது இதன் பண்பாகும். 18வது கேள்வி, choose the correct one. சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். NACO அப்படினா என்ன? National Arthritis Control Organization, National AIDS Control Organization, Native AIDS Control Organization, Native Arthritis Control Organization. சோ இதுல சரியான விடை என்ன பாத்தீங்கன்னா B, NACO அப்படினா National AIDS Control Organization. 19வது கேள்வி, consider the following. பின்வருவற்றை கவனிக்கவும். முதல் ஸ்டேட்மென்ட் என்ன கொடுத்திருக்காங்க? coronary heart disease, deposition of cholesterol in the blood vessels. Second one, prolonged use of alcohol depresses the nerve systems. சொல்றாங்க coronary இதய நோயானது இரத்த நாளங்களில் கொழுப்பு படுவதால் ஏற்படுகிறது. நீண்ட காலமாக மது அருந்துவதால் நரம்பு மண்டலத்தை நலிவடைய செய்கிறது. இதுல சரியான விடை எது கேட்டிருக்காங்க? இரண்டுமே சரியானதான். விடை 1 and 2 C. 20வது கேள்வி, consider the following statements. பின்வரும் வாக்கியங்களை கவனிக்க. முதல் ஸ்டேட்மென்ட் என்ன கொடுத்திருக்காங்க? ISRO is developing the Mars 2020 astrobiology. ISRO 2020 செவ்வாய் வான் உயிரியல் எனும் திட்டத்தை உருவாக்கியுள்ளது. To investigate astrobiologically relevant ancient environment on Mars. அதன் மூலம் செவ்வாயின் பழமையான சூழல் குறித்து ஆய்வு செய்து வருகிறது. சோ இதெல்லாம் என்ன கேட்டிருக்காங்க? கரெக்ட் ஆன்சர் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது இஸ்ரோ கிடையாது, நாசா. சோ நாசா டெவலப்பிங் தி மார்ஸ் 2020 astrobiology. சோ இப்ப விடை என்ன? கரெக்ட் ஆன்சர்னா 2 only. சோ ஏ தவிர விடை B. 21வது கேள்வி, கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மென்ட் क्वेश्चन தான். பின்வரு வாக்கியங்களை ஆராய்க. ஆக்சுவலா ஒரு இணைமை கொடுத்திருக்காங்க. malignant tumors. ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா malignant tumors அப்படினா mass of proliferating cells which grow very rapidly invading and
damaging the surrounding normal tissue and damaging the surrounding normal tissue. malignant கட்டிகள் பெருக்கமடைந்த செல்கள் வேகமாக வளர்ச்சியடைந்து சுற்றியுள்ள இயல்பான திசுக்களில் ஊடுருவி பாதிப்பு ஏற்படுத்தும். சுற்றியுள்ள இயல்பான திசுக்களில் ஊடுருவி பாதிப்பு ஏற்படுத்தும். சரியானது. இரண்டாவது பாத்தீங்கன்னா நான் malignant tumors remain confined in the organ affected. பாத்தீங்கன்னா malignant அல்லாத கட்டிகள் என்ன பண்ணுது? உறுப்புகளுக்குள்ளாகவே பாதிப்பை ஏற்படுத்தும். உறுப்புகளுக்கு உள்ளாகவே பாதிப்புகளை ஏற்படுத்தும். இதுவும் பாத்தீங்கன்னா சரியான ஸ்டேட்மெண்ட் தான். சோ அப்ப என்ன கேட்ட கேள்வி இன்கரெக்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப இன்கரெக்ட்டா இரண்டுமே சரியானது. அப்ப ரெண்டுமே கரெக்ட். அப்ப விடை என்ன? நன். எதுவுமே கிடையாது. விடை டி நன். சோ கட்டிகளின் வகைகள் தீங்கற்ற அல்லது malignant வகை அல்லாத கட்டிகள். தீங்கற்ற அல்லது malignant வகை அல்லாத கட்டிகள் எப்படி இருக்கு? என்ன பண்ணோம்? உறுப்புக்குள்ளாகவே பாதிப்பை ஏற்படுத்தும். உடலின் மற்ற பாகங்களுக்கு பரவாது. உறுப்புக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அது பாதிப்பை ஏற்படுத்தும். உடல்ல மற்ற பாகங்களுக்கு பரவாது. malignant கட்டிகள் பெருக்கமடைந்த செல் குழுக்கள் பாருங்க. பெருக்கமடைந்த செல் குழுக்கள் வேகமாக வளர்ச்சியடைந்து சுற்றியுள்ள இயல்பான திசுக்களில் ஊடுருவி பாதிப்பை ஏற்படுத்தும். வேகமாக வளர்ச்சியடைந்து சுற்றியுள்ள இயல்பான திசுக்களில் ஊடுருவி பாதிப்பை ஏற்படுத்தும். 22வது கேள்வி the term ethnobotany was coined by dash in 1895. வட்டார இன தாவரவியல் எனும் சொல்லை முதலில் 1895 அறிமுகப்படுத்தியவர் யார் கேட்டிருக்காங்க? J.W. ஹார்ஸ்பெர்கர், W.F. லிபி, சார்லஸ் டார்வின், ஸ்டெர்ன்பெர்க். விடை யாருன்னு பாத்தீங்கன்னா J.W. ஹார்ஸ்பெர்கர். சோ வட்டார இன தாவரவியல் எனும் சொல்லை முதலில் 1895 அறிமுகப்படுத்தியவர் யாரு? ஹார்ஸ்பெர்கர். Ethnobotany is the study of a region plants. Study of the regions plants and their practical uses through the traditional knowledge of the local culture of people. பாருங்க, வட்டார இன தாவரவியல் என்பது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் உள்ள தாவரங்கள் அப்பகுதியில் உள்ள மக்களுக்கு வழியாக எவ்வாறு பயன்படுகிறது என்பதை பற்றி அறிவதாகும். அப்ப வட்டார இன தாவரவியல் என்னது? ஒரு குறிப்பிட்ட பகுதியில இருக்கக்கூடிய தாவரங்கள் அப்பகுதியில் உள்ள மக்களுக்கு வழியா எவ்வாறு பயன்படுகிறது என்பதை அறிவதுதான் வட்டார தாவரவியல் ஆகும். 23வது கேள்வி ரேடியோ ஆக்டிவ் கார்பன் C14 dating method was discovered by கதிரியக்க கார்பன் C14 கால அளவு முறையை கண்டுபிடித்தவர் யார் கேட்கிறாங்க? பீர்பால் சஹானி, விரிஸ், W.F. லிபி, மார்க். சோ விடை யாருன்னா W.F. லிபி 1956ல கண்டுபிடிச்சிருப்பாரு. விடை சி. 24வது கேள்வி ஃபாதர் ஆஃப் இந்தியன் பாலியோபாட்னி. இந்திய தொல் தாவரவியலின் தந்தை யார் கேட்டிருக்காங்க? இந்திய தொல் தாவரவியலின் தந்தை யார்? ஸ்டெர்ன்பெர்க், W.F. லிபி, J.W. ஹார்ஸ்பெர்கர், பீர்பால் சஹானி. விடை யாரு? டி பீர்பால் சஹானி. இந்திய தொல் தாவரவியலின் தந்தை பீர்பால் சஹானி ஆவார். 25வது கேள்வி consider the following statements. First statement என்ன சொல்றாங்க? காஸ்பர் மரியா வான் ஸ்டெர்ன்பெர்க் is the father of paleobotany. காஸ்பர் மரியா வான் ஸ்டெர்ன்பெர்க் தொல் தாவரவியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். He is deemed to be the founder of modern paleobotany. இவர் நவீன தொல் தாவரவியலுக்கு அடித்தளமிட்டவர் ஆவார். என்ன கேட்டிருக்காங்க? select the incorrect answer கேட்டிருக்காங்க. சோ இரண்டுமே சரியானதுதான். அப்போ நன் விடை வந்து நன். பாத்தீங்கன்னா நம்ம என்ன பார்த்தோம் இதுக்கு முன்னாடி? ஃபாதர் ஆஃப் பாலியோபாட்னி அப்படி பார்த்தோம். யாரு? இந்தியாவின் தொல் தாவரவியல் தந்தை யார் பார்த்தது? பீர்பால் சஹானி. இவர் வந்து காமனா சரிங்களா ஜெனரலா வந்து பாத்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் பாலியோபாட்னி அப்படி யார் கேட்டாங்கன்னா உங்களுக்கு காஸ்பர் மரியா வான் ஸ்டெர்ன்பெர்க். இந்தியாவின் தொல் தாவரவியல் தந்தை யார் கேட்டீங்கன்னா உங்களுக்கு பீர்பால் சஹானி. 26வது கேள்வி consider the following pairs. பின்வரும் இணைகளை ஆராய்க.
somatic variation not heritable. Somatic variation not heritable. Germinal variation inherited. Germinal variation அப்படினா inherited. உடல் செல் வேறுபாடு யாரு? உடல் செல் வேறுபாடுனா அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுவது இல்லை. இது சரியான இணை. இன செல் வேறுபாடு அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுகின்றன. இதுவும் சரியான இணை. என்ன கேட்டிருக்காங்க? தவறான வினையை தேர்ந்தெடுக்கும். தவறான விடையை தேர்ந்தெடுக்கும். அப்ப இரண்டுமே சரியானது. அப்ப விடை என்ன? நன். விடை டி நன். சோமாட்டிக் variation உடல் செல் வேறுபாடு. These are the variations which affect the body. Somatic which affect the body cells of the organisms. இத்தகைய வேறுபாடுகள் ஒரு உயிரினத்தின் உடல செல்களை பாதிக்கின்றன. என்னது? somatic variation உடல செல்களை பாதிக்கின்றன. They are not heritable. They are not heritable. இவை அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுவது இல்லை. இவை அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுவதில்லை. They occur due to environmental factors. They occur due to environmental factors. இவை சூழ்நிலை காரணிகளால் ஏற்படுகின்றன. Germinal variation இன செல் வேறுபாடு. These variations are produced in germ cells of the organism. பாருங்க, these variations are produced in germ cells of an organism. இத்தகைய வேறுபாடுகள் ஒரு உயிரினத்தின் இன செல்களில் உருவாகின்றன. They are inherited. இவை அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுகின்றன. இவை ஜெர்மனியல் வேரியேஷன் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுகின்றன. They may be present in ancestors or may occur suddenly. இவை முன்னோர்களிடமிருந்து இருந்ததாகவோ அல்லது திடீரென பாருங்க, இவை முன்னோர்களிடம் இருந்ததாகவோ அல்லது திடீரென ஏற்பட்டவையாகவோ இருக்கலாம். 27வது கேள்வி, which of the following statements are true about Darwinism? பாருங்க, true about Darwinism. டார்வினியம் பற்றிய பின்வரும் வாக்கியங்களில் சரியானவற்றை தேர்வு செய்க. First statement, Darwin published his observation and conclusions under the name of Origin of Species in 1859. டார்வின் தன்னுடைய பதிவுகளையும் முடிவுகளையும் சிற்றினங்களின் தோற்றம் தன்னுடைய பதிவுகளையும் முடிவுகளையும் சிற்றினங்களின் தோற்றம் என்ற பெயரில் 1859ஆம் ஆண்டு வெளியிட்டார். இது சரியான கூற்று. It elaborates on the theory of natural selection for evolutionary transformation. இது பரிணாம மாற்றங்களுக்கான இயற்கை தேர்வு கோட்பாட்டை விளக்கியது. என்ன கேட்டிருக்காங்க? True about Darwinism. சோ இரண்டுமே பாத்தீங்கன்னா சரியானது. அப்ப விடை C 1 and 2. 28வது கேள்வி, discontinuous variation form the basis for mutation theory proposed by. தொடர்ச்சியற்ற வேறுபாடுகள் சடுதி மாற்ற கோட்பாட்டிற்கு அடிப்படையாக உள்ளன. சடுதி மாற்ற கோட்பாட்டினை முன்மொழிந்தவர் யார் கேட்டிருக்காங்க? டி வெரிஸ், ஸ்டென்பர்க், டார்வின், ஜீன் பாப்டிஸ்ட் லாமார்க். விடை என்னன்னா ஏ டி வெரிஸ். discontinuous variation தொடர்ச்சியற்ற வேறுபாடுகள். These are sudden changes which occur in an organism due to mutations. இவை சடுதி மாற்றத்தினால் ஒரு உயிரியில் திடீரென தோன்றுபவை. இவை சடுதி மாற்றத்தினால் ஒரு உயிரியில் திடீரென தோன்றுபவை. They do not have any intermediate forms. இவ்வகையில் இடைப்பட்ட உயிரிகள் இருக்காது. இவ்வகையில் இருக்காது, இடைப்பட்ட உயிரிகள் இருக்காது. These large variations are not useful for evolution. இத்தகைய அதிக வேறுபாடு பரிணாம வளர்ச்சி பயனற்றவை. இத்தகைய அதிக வேறுபாடு பரிணாம வளர்ச்சி பயனற்றவை. எக்ஸாம்பிள், short legged ankle sheep 6 or more digits finger in human. எடுத்துக்காட்டு, குட்டை கால்களுடைய ஆண்கான் செம்மறியாடு, ஆண்கான் ஷீப். 29வது கேள்வி, பிரின்சிபல்ஸ் ஆஃப் டார்வினிசம். டார்வினின் கொள்கைகள் என்ன? ஃபர்ஸ்ட் ஒன், ஓவர் ப்ரொடக்ஷன். செகண்ட் ஒன், ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ். தேர்ட் ஒன், சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட். ஃபோர்த் ஒன், வேரியேஷன்ஸ். ஃபிஃப்த் ஒன், ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசியஸ். அதிக இனப்பெருக்கத்திறன். டார்வின் கொள்கை என்ன? அதிக இனப்பெருக்கத்திறன். இரண்டாவது, வாழ்க்கைக்கான போராட்டம். மூன்றாவது, தக்கன உயிர் பிழைத்தல். நான்காவது, வேறுபாடுகள். ஐந்தாவது, சிற்றினங்களின் தோற்றம். என்ன கேட்டிருக்காங்க? சிலருக்கு இன்கரெக்ட் ஆன்சர் கேட்டிருக்காங்க, ஆனா எல்லாமே சரியானது. அப்ப விடை என்ன? none of the above. விடை தி none of the above. சோ 30வது கேள்வி, கன்சிடர் ஃபாலோயிங். பின்வருவனவற்றை கவனிக்கவும்.
ஒரு ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க பாப்போங்க. ஃபர்ஸ்ட் ஒன், தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் அக்யூர்ட் கேரக்டர்ஸ். அக்யூர்ட் கேரக்டர்ஸ் மரபு வழியாக பெறப்பட்ட பண்புகளின் கோட்பாடு. இரண்டாவது, யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் தியரி. யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் தியரி பயன்பாடு அல்லது பயன்படுத்தாமை கோட்பாடு. So these theories are related to which naturalist? கோட்பாடுகளுடன் தொடர்புடைய இயற்கை அறிவியலாளர் யார் கேட்டிருக்காங்க? ஜீன் பாப்டிஸ்ட் லாமார்க், சார்லஸ் டார்வின், HMS பீகல். மேற்கண்ட எதுவும் இல்லை. இது யாரோட தொடர்புனா ஏ விடையம்தான் ஏ, ஜீன் பாப்டிஸ்ட் லாமார்க். 31வது கேள்வி, consider following statements. பின்வரும் வாக்கியங்களை கருதுக. First one என்ன? Lamarck was well known for his theory of evolution. Lamarck பரிணாம கொள்கைகளுக்காக பெரிதும் அறியப்பட்டவர். It was published in Philosophic Zoologic in the year of 1829. இக்கோட்பாடுகள் 1829ஆம் ஆண்டு Philosophic Zoologic என்ற நூலில் வெளியிடப்பட்டது. Select the incorrect answer. தவறான விடையை தேர்வு செய்ய கேட்டிருக்காங்க. அப்ப இது தவறானது செகண்ட் ஸ்டேட்மெண்ட். என்னன்னா இது 1829 கிடையாது, 1809. ஜஸ்ட் இயர் மட்டும் தான் மாத்தி கொடுக்கப்பட்டுள்ளது. சோ அப்ப விடை என்ன? 2 only. விடை 2 only. 1809 அந்த இயர். 32வது கேள்வி, பிரின்சிபல்ஸ் ஆஃப் லா மார்க்சிசம். லா மார்க்கியத்தின் கொள்கைகள் என்ன கேட்டிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன? இன்டர்னல் விட்டல் ஃபோர்ஸ். இன்டர்னல் விட்டல் ஃபோர்ஸ். செகண்ட் ஒன், ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ். Third one, environment and new needs. Fourth one, theory of inheritance of acquired characters. Theory of inheritance of acquired characters. உள்ளார்ந்த முக்கிய வல்லமை, சிற்றினங்களின் தோற்றம், சூழ்நிலையும் புதிய தேவைகளும், மரபு வழியாக பெறப்பட்ட பண்புகளின் கோட்பாடு. என்ன கேட்டிருக்காங்க? இன்கரெக்ட் ஆன்சர் கேட்டிருக்காங்க. இதுல ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் வந்து கிடையாது. சோ சிற்றினங்களின் தோற்றம் இவருடையது கிடையாது. அப்ப விடை என்ன? 2 only. விடை B 2 only. Principles of law of Marxism. law of Marxism கொள்கைகள் என்ன? சோ நம்ம என்ன பார்த்தோம்? இன்டர்னல் விட்டல் ஃபோர்ஸ் பார்த்தாச்சு, ஆல்ரெடி இருந்தது. என்விரான்மெண்டல் அண்ட் நியூ நீட்ஸ் ஆல்ரெடி பார்த்தாச்சு. யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் தியரி இதெல்லாம் பார்க்கல. சோ யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் தியரி பண்பாடு மற்றும் பயன்படுத்தாமை கோட்பாடு. அடுத்து தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் அக்யூர்ட் கேரக்டர்ஸ் மரபு வழியாக பெறப்பட்ட பண்புகளின் கோட்பாடு ஆல்ரெடி ஒரு क्वेश्चनல பார்த்தாச்சு. அப்ப அதுல எக்ஸ்ட்ரா இது மட்டும் தான் பார்த்துக்கோங்க. சரிங்களா? 33வது கேள்வி, பயோஜெனடிக் லா. ஃபர்ஸ்ட் ஒன் பயோஜெனடிக் லா. செகண்ட் ஒன் ரீகேபிடுலேஷன் தியரி. ரீகேபிடுலேஷன் தியரி உயிர்வழி தோற்ற விதி. இரண்டாவது ஒன்று வழிமுறை தொகுப்பு கொள்கை. வழிமுறை தொகுப்பு கொள்கை எவருடன் தொடர்புடையது? அசோசியேட்டட் வித் ஹூம்? எர்னஸ்ட் ஹெக்கல், லியோனார்டோ டா வின்சி, ஒபாரின், ஹால்டென். ஒபாரின் அண்ட் ஹால்டென். இதுல யாரோட நாம பார்த்தீங்கன்னா விடை ஏ எர்னஸ்ட் ஹெக்கல். 34வது கேள்வி, who is called as the father of paleontology? தொல்லுயிரின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? ஒபாரின், ஹால்டென், லியோனார்டோ டா வின்சி. எதுவும் இல்லை. விடை வந்து பார்த்தீங்கன்னா லியோனார்டோ டா வின்சி. விடை சி லியோனார்டோ டா வின்சி. 35வது கேள்வி, consider following statements. First one, chemical evolution of life. An idea was developed by Oparin and Halden. Second one, the main concept of chemical evolution. Second one, the main concept of chemical evolution regarding origin of life was accepted. So select the correct answer கேட்டிருக்காங்க. வாங்க தமிழ்ல பார்த்துறோம். Select the correct answer. பின்வரும் வாக்கியங்களை கவனிக்கவும். உயிர்களின் வேதி பரிணாமம் ஒபாரின் மற்றும் ஹால்டென் ஆகியோர் வெளியிட்டனர். உயிரினத்தின் தோற்றம் பற்றிய வேதி பரிணாமத்தின் நவீன கருத்துக்கள் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. சோ அப்ப என்ன கேட்டிருக்காங்க? சரியானதை தேர்வு செய்யவும். விடை வந்து பாத்தீங்கன்னா இரண்டுமே சரியானது. விடை சி 1 மற்றும் 2. 36வது கேள்வி, it was speculated by Louis Pasteur that life originates from pre-existing life. Pre-existing life. A, biogenesis, spontaneous generation. Abiogenesis, special creation. லூயிஸ் பாஸ்டர் அவர்களின் ஊகப்படி முன்பிருந்த உயிரியல் இருந்து தான் உயிர் தோன்றியது என்பது உயிர் பிறப்பு கோட்பாடு, சுய படைப்பு கோட்பாடு, உயிரி பிறப்பு கோட்பாடு, சிறப்பு தோற்ற கோட்பாடு. விடை ஏ பயோஜெனிசிஸ், உயிர் பிறப்பு
கோட்பாடு. 37வது கேள்வி, consider the following statement. பின்வரும் கூற்றுக்களை ஆராய. First one, mutation and variation are two events involved in the process of evolution. பரிணாமம் என்பது சடுதி மாற்றம் மற்றும் வேறுபாடுகள் ஆகிய இரண்டு நிகழ்வுகளை உள்ளடக்கியது. பரிணாமம் என்பது சடுதி மாற்றம் மற்றும் வேறுபாடுகள் ஆகிய இரண்டு நிகழ்வுகளை உள்ளடக்கியது. Second one, mutation leads to variation. சடுதி மாற்றம் வேறுபாடுகளுக்கு வழிவகுக்கிறது. சடுதி மாற்றம் வேறுபாடுகளுக்கு வழிவகுக்கிறது. Third one, mutation arises due to errors occurring in DNA during replication or exposure to UV rays or chemicals. DNA இரட்டிப்பாதலின் போது ஏற்படும் பிழைகள் அல்லது UV கதிர்கள் அல்லது வேதிப் பொருட்களோடு தொடர்பு கொள்ளும் போது சடுதி மாற்றம் ஏற்படுகிறது. என்ன கேட்டிருக்காங்க? select the correct answer கேட்டிருக்காங்க. சோ மூணுமே கரெக்ட் தான். சரிங்களா? சோ இப்ப விடை all the above. D 1 2 3. 38வது கேள்வி, Ginkgo biloba is here. Ginkgo biloba என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. A, precipitation of minerals, கனிம படிவம். B, living fossils, வாழும் தொல் உயிரி படிவங்கள். C, amber tree sap, மரங்களின் தண்டு பகுதியில் கசியும் பிசின். D, hard parts of a dead organism, இறந்த உயிரினங்களின் கடின உறுப்புகள். சோ இதுல விடை கேட்டிருக்காங்க என்னன்னா Ginkgo biloba என்பது living fossils. விடை B, living fossils. 39வது கேள்வி, which of the following statements are true about Goldilocks zone, Goldilocks மண்டலம் பற்றி பின்வரும் வாக்கியங்கள் சரியானது எது? First one, Earth and Mars are the planets is the Goldilocks zone. புவி மற்றும் செவ்வாய் ஆகிய இரண்டும் கோல்டிலாக்ஸ் மண்டலத்தில் உள்ள கோள்களாகும். This zone varies at times as the star evolves. இந்த மண்டலத்தில் அவ்வப்போது மாற்றம் ஏற்படுவதால் நட்சத்திரங்கள் தோன்றுகின்றன. சோ என்னன்னா இது இரண்டாவது ஸ்டேட்மென்ட் கரெக்ட்ங்க. சோ இரண்டாவது ஸ்டேட்மென்ட் கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா இது புவி மற்றும் கோல்டிலாக்ஸ் மண்டலத்தில் உள்ள கோள்கள். சோ இதில் செவ்வாய் வராது, புவி மட்டும் தான். சோ விடை வந்து பாத்தீங்கன்னா 2 only. விடை 2 only. In our solar system, Earth is the only planet in the Goldilocks zone. சூரிய குடும்பத்தில் உள்ள புவி மட்டும் தான் கோல்டிலாக்ஸ் மண்டலத்தில் உள்ள கோளாகும். இந்த மண்டலத்தில் அவ்வப்போது மாற்றம் ஏற்படுவதால் நட்சத்திரங்கள் தோன்றுகின்றன. 40வது கேள்வி, which of the following statements are true about Archaeopteryx? Archaeopteryx பற்றிய பின்வரும் வாக்கியங்களை கவனிக்கவும் மற்றும் அவற்றில் சரியானதை தேர்வு செய்யவும். It is the oldest known fossil bird. Archaeopteryx என்பது பழங்கால புதை வடிவ பறவை. பாருங்க, பழங்கால புதை வடிவ பறவை. It was an early bird like found in the Jurassic period. என்ன சொல்லிருக்காங்க? இது ஜுராசிக் காலத்தில் வாழ்ந்த முற்கால பறவை போன்ற ஒரு உயிரினம் சொல்லிருக்காங்க. அடுத்து, it is considered to be a connecting link between reptiles and birds. இது ஊர்வன மற்றும் பறவைகளுக்கு இடையான இணைப்பு உயிரியாக கருதப்படுகிறது. பாத்தீங்கன்னா இது ஆர்க்கியாப்டெரிக்ஸ் ஊர்வன மற்றும் பறவைகளுக்கு இடையான ஒரு இணைப்பு உயிரியாக கருதப்படுகிறது. என்ன கேட்டிருக்காங்க? क्वेश्चन சரியானதை தேர்வு செய்ய. சோ அனைத்துமே சரி. விடை C 1 2 and 3. Archaeopteryx, it had wings with feathers like a bird. It had long tail. Cloud digits and conical teeth like a reptile. இது பறவையை போல இறகுகளுடன் கூடிய இறக்கைகளை பெற்றிருந்தது. ஊர்வன போல நீண்ட வால், நகங்களை உடைய விரல்கள் மற்றும் கூம்பு வடிவ பற்களையும் பெற்றிருந்தது. 41வது கேள்வி, Down syndrome condition was first identified by Dash in 1886. டவுனை கூட்டு அறிகுறி நிலை முதலாக Dash என்பவரால் 1866ஆம் ஆண்டு அடையாளம் காணப்பட்டது. யாருக்கு கொடுத்தாங்க? லாங்டன் டவுன், வாட்சன், எர்வின், ஷார்காப், ஹியூகோ டிவெரிஸ். சோ விடை யாரு? லாங்டன் டவுன். விடையே லாங்டன் டவுன். டவுன் syndrome, it is a genetic condition in which there is an extra copy of chromosome 21, trisomy 21 சொல்வாங்க. இது 21வது குரோமோசோமில் ஒரு கூடுதல் நகல் குரோமோசோம் 21வது ட்ரைசோமி உள்ள மரபியல் நிலையாகும். 21வது ட்ரைசோமி உள்ள ஒரு மரபியல்
நிலையாகும். It is associated with mental retardation, delayed development, behavioral problems, weak muscle tone, vision and hearing disability are some of the conditions seen in these children. மன வளர்ச்சி குறைபாடு, தாமதமான வளர்ச்சி, நடத்தை சார்ந்த பிரச்சனைகள், பலவீனமான தசையமைப்பு, பார்வை மற்றும் கேட்டல் குறைபாடு ஆகியவை பாதிக்கப்பட்ட குழந்தைகளும் காணப்படும். 42வது கேள்வி, consider the following statements: nucleoside and nucleotide. Nucleoside and nucleotide. Nucleoside equal to nitrogen base plus sugar. Nucleoside equal to nitrogen காரம் கூட்டல் சர்க்கரை. Nucleotide equal to nucleoside கூட்டல் பாஸ்பேட். Nucleotide equal to nucleoside plus phosphate. So என்ன கேட்டிருக்காங்க? சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. So select the correct answer கேட்டிருக்காங்க. இரண்டுமே சரியானது. விடை 1 and 2. விடை 1 and 2. Nucleotide are formed according to the purines and pyrimidines present in them. நியூக்ளியோடைடுகள் அதிகம் இடம்பெற்றுள்ள பியூரின்கள் மற்றும் pyrimidines ஏற்ப உருவாகின்றன. 43வது கேள்வி, consider the following statements. First one, Erwin Chargaff states that in DNA the proportion of adenine is always equal to that of thymine. Second one, and the proportion of guanine always equal to that of cytosinin. Which one is incorrect கேட்டிருக்காங்க? Which one is incorrect? பின்வரும் வாக்கியங்களை ஆராய்க. எர்வின் சார்காப் கூற்றுப்படி, முதல் கூற்று என்ன? எர்வின் சார்காப் கூற்றுப்படி டிஎன்ஏவில் எப்போதும் அடினைனின் விகிதமும் தைமைனின் விகிதமும் சமமாக உள்ளன. இரண்டாவது கூற்று, மேலும் குவைனைனின் விகிதமும் சைட்டோசினின் விகிதமும் எப்போதும் சமமாக உள்ளன. சோ இதுல தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. இரண்டுமே சரியானது. அப்ப விடை நன், எதுவும் இல்லை. இரண்டுமே சரியானது. 44வது கேள்வி, பின்வருவனவற்றை பொருத்துக. ஏ டீலோசென்ட்ரிக், அக்ரோசென்ட்ரிக், சப்மெட்டாசென்ட்ரிக், மெட்டாசென்ட்ரிக். டீலோசென்ட்ரிக் கோல் வடிவ குரோமோசோம்கள், அக்ரோசென்ட்ரிக் கோல் வடிவ குரோமோசோம்கள், சப்மெட்டாசென்ட்ரிக் எல் வடிவ குரோமோசோம்கள், மெட்டாசென்ட்ரிக் பி வடிவ குரோமோசோம்கள். சோ அப்ப விடை என்ன? 2, 4, 1, 3. விடை பி. 45வது கேள்வி, the term chromosome was first coined by dash in 1988. So அது 1988 கிடையாது, 1888 dash என்பவர் 1888ஆம் ஆண்டு குரோமோசோம்கள் என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தினார். சோ முதல்ல குரோமோசோம் என்ற சொல்லை பயன்படுத்தியவர் யார் கேட்டிருக்காங்க? வாட்சன், வால்டேயர், கிரிக், டி விரிஸ். விடை யாரு? வால்டேயர். விடை பி, வால்டேயர். வால்டேயர் என்பவர் முதலில் குரோமோசோம் என்ற சொல்லை 1888ஆம் ஆண்டு பயன்படுத்தினார். The human body is made up of million cells. The nucleus of each cell contains thin thread-like structures called chromosomes. மனித உடல் பல மில்லியன் செல்களால் ஆனது. ஒவ்வொரு செல்லின் உட்கருவிலும் குரோமோசோம்கள் என அழைக்கப்படும் மெல்லிய நூல் போன்ற அமைப்புகள் உள்ளன. 46 question. Dash was awarded Nobel Prize in 1993 for determining the role of chromosomes in hereditary. மரபியலில் குரோமோசோம்களின் பங்கு பற்றிய கண்டுபிடிப்பிற்கான நோபல் பரிசு 1993ஆம் ஆண்டு யாருக்கு வழங்கப்பட்டது? லாங்டன் டவுன், டி விரிஸ், டி.எச். மோர்கன், எர்வின் ஷார்காப். விடை யாரு? டி.எச். மோர்கன். 47வது கேள்வி, choose the incorrect pair. First one, alleles, 2 factors making up a pair of contrasting characters. Second one, allelomorphous, phenotypic expression of alleles. So incorrect கேட்பாங்க, வாங்க பாப்போம். தவறான இணை எது? அல்லீல்கள் இரு வகையான காரணிகள் ஒரு ஜோடி பண்புகள் தோன்றுவதற்கு காரணமாக உள்ளன. இரு வகையான காரணிகள் ஒரு ஜோடி பண்புகள் தோன்றுவதற்கு காரணமாக உள்ளன. அல்லிலோமார்புகள், அல்லிலால்களால் வெளிப்படும் புறத்தோற்ற பண்புகள். சோ இரண்டும் சரியா இருக்குது. என்ன கேட்டிருக்காங்க? தவறானது கேட்டிருக்காங்க. சோ தவறான இணை கேட்டிருக்காங்க. அப்ப விடை எதுவும் இல்லை, டி.
48வது கேள்வி consider the following statements. பின்வரும் வாக்கியங்களை ஆராய்க. First one, genes are segments of DNA which are responsible for in the inheritance of a particular phenotypic character. ஒரு குறிப்பிட்ட புறத்தோற்ற பண்பு கடத்தப்படுவதற்கு காரணமான DNA வின் பகுதி ஜீன் ஆகும். Second one, each gene is present at a specific position on a chromosome called its locus. ஒவ்வொரு ஜீனும் குரோமோசோமில் ஒரு குறிப்பிட்ட அமைவிடத்தில் அமைந்துள்ளன. இதற்கு லோக்கஸ் என்று பெயர். லோக்கஸ் என்று பெயர். இப்போ என்ன கேட்டிருக்காங்க? சரியான விடையை தேர்வு செய்யவும். சோ செலக்ட் கரெக்ட் ஆன்சர். சோ இரண்டுமே சரியானது. விடை என்ன? சி 1 and 2. 49வது கேள்வி consider the following statements. First one, autosomes contains genes that determine the sex of one individual. Second one, male and female have equal number of autosomes. So select the incorrect one கேட்டிருக்காங்க. Select the incorrect one. So பின்வரும் வாக்கியங்களை ஆராய்க. முதல் கூற்று, பாலினத்தை நிர்ணயிக்கும் ஜீன்களை பெற்றுள்ளவை ஆட்டோசோம்கள் ஆகும். இரண்டாவது ஒன்று, ஆண் மற்றும் பெண் உயிர்கள் சம எண்ணிக்கையில் ஆட்டோசோம்களை பெற்றுள்ளன. ஆண் மற்றும் பெண் உயிர்கள் சம எண்ணிக்கையில் ஆட்டோசோம்களை பெற்றுள்ளன. சோ என்ன கேட்டிருக்காங்க? தவறான எதுன்னு கேட்டிருக்காங்க. தவறான ஒன்று எதுன்னு கேட்டிருக்காங்க. So first one வந்து பாத்தீங்கன்னா wrong information, second one சரி. So second one சரியானது. So விடை 1 only. The eukaryotic chromosomes classified into autosomes and allosomes. eukaryotic chromosomeகள் ஆட்டோசோம்கள் மற்றும் அல்லோசோம்கள் என இரு வகைப்படுத்தப்பட்டுள்ளன. autosomes contain genes that determine the somatic body characters. Male and female have equal number of autosomes. உடல் பண்புகளை நிர்ணயிக்கும் ஜீன்களை பெற்றுள்ளவை ஆட்டோசோம்கள், உடல் குரோமோசோம்கள் ஆகும். allosomes are chromosomes which are responsible for determining of sex of an individual. They are also called as a sex chromosomes or heterochromosomes. ஓர் உயிரியின் பாலினத்தை நிர்ணயிக்கின்ற குரோமோசோம்கள் அல்லோசோம்கள் எனப்படும். இவை பால் குரோமோசோம்கள் அல்லது ஹெட்டிரோசோம்கள் எனவும் அழைக்கப்படுகின்றன. 50வது கேள்வி consider the following statements. பின்வரும் வாக்கியங்களை ஆராய்க. First one, Watson, Crick and Wilkins were awarded Nobel Prize for Medicine in 1962. 1962ஆம் ஆண்டு மருத்துவத்திற்கான நோபல் பரிசு வாட்சன், கிரிக் மற்றும் வில்கின்ஸ் ஆகியோருக்கு வழங்கப்பட்டது. இரண்டாவது ஒன்று, வாட்சன் and Crick proposed the three-dimensional model of DNA. வாட்சன் மற்றும் கிரிக் முப்பரிமாண அமைப்பு DNA மாதிரியை முன்மொழிந்தனர். சோ என்ன கேட்டிருக்காங்க? select the correct answer கேட்டிருக்காங்க. சோ இரண்டுமே சரியானது. விடை C 1 and 2. The most widely accepted model of DNA is the double helical structure of James Watson and Francis Crick. James Watson மற்றும் Francis Crick ஆகியோர் வெளியிட்ட DNA வின் முப்பரிமாண அமைப்பு பெரும்பாலாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட DNA மாதிரியாகும். They proposed the three-dimensional model of DNA on the basis of X-ray diffraction studies of DNA obtained by Rosalind Franklin and Maurice Wilkins. Rosalind Franklin மற்றும் Maurice Wilkins ஆகியோரின் DNA X கதிர் விளிம்பு விலகல் ஆய்வின் அடிப்படையில் DNA வின் முப்பரிமாண மாதிரியை வாட்சன் மற்றும் கிரிக் வெளியிட்டனர். In appreciation of their discoveries on the molecular structure of nucleic acids, Watson, Crick, Wilkins were awarded Nobel Prize for Medicine in 1962. நியூக்ளிக் அமிலங்களின் மூலக்கூறு மற்றும் மூலக்கூறு அமைப்பு பற்றி இவர்களின் கண்டுபிடிப்புகளை பாராட்டும் விதமாக 1962ஆம் ஆண்டு மருத்துவத்திற்கான நோபல் பரிசு இவர்களுக்கு வழங்கப்பட்டது. 51வது கேள்வி, choose the correct pair. சரியான இணையை தேர்வு செய்க.
human females, heterochromatic human males, homochromatic. So இதுல என்ன இருக்கு? மனித இனத்தின் பெண் உயிர்கள் என்னன்னா homochromatic, மனித இனத்தின் ஆண் உயிர்கள் heterochromatic. So இரண்டும் மாற்றி கொடுக்கப்பட்டுள்ளது. சரியானதை தேர்வு செய்யுங்க. அப்ப இரண்டுமே சரியானது கிடையாது. விடை டி, none. The female gametes or the X formed are similar in their chromosome type 22 plus XX. பெண் கேமெட்டுகள் அல்லது அண்ட செல்கள் ஒரே மாதிரியான குரோமோசோம் அமைப்பை பெற்றுள்ள 22. So XX. Therefore, human females are homochromatic. Therefore, human females are homochromatic. ஆகவே மனித இனத்தில் பெண் உயிர்கள் homochromatic ஆகும். Homochromatic ஆகும். The male gametes or sperms produced are two types. They are produced in equal proportion. ஆண் கேமெட்டுகள் அல்லது விந்தணுக்கள் இரண்டு வகைப்படும். இரண்டு வகைகளும் சம விகிதத்தில் உருவாகின்றன. இரண்டு வகைகளும் சம விகிதத்தில் உருவாகின்றன. The sperm bearing 22 plus X chromosomes and the sperm bearing 22 plus Y chromosomes அவை 22 கூட்டல் X குரோமோசோம்களை உடைய விந்தணுக்கள் மற்றும் 22 கூட்டல் Y குரோமோசோம்களை உடைய விந்தணுக்கள். The human males are called heterochromatic. மனித இனத்தின் ஆண்கள் heterochromatic என்று அழைக்கப்படுகின்றனர். 52வது கேள்வி. Consider the following statements. First one, single cell anemia is caused by the mutation of a single gene. ஒற்றை ஜீனில் ஏற்படும் திடீர் மாற்றத்தால் கதிர் அறிவால் இரத்த சோகை ஏற்படுகிறது. Second one, alteration in the gene brings a change in the structure of the protein part of hemoglobin molecule. இந்த ஜீனில் ஏற்படும் மாற்றம் ஹீமோகுளோபின் மூலக்கூறில் உள்ள புரத பகுதியின் அமைப்பில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. Select the incorrect answer. So தவறானது இது கேட்டிருக்காங்க. So இரண்டுமே சரியானதா. அப்ப விடை என்ன? none. விடை டி, none. Due to the change in protein molecule, the red blood cell RBC that carries that hemoglobin is sickle shape. புரத மூலக்கூறில் ஏற்பட்ட மாற்றத்தினால் இந்த ஹீமோகுளோபினை கொண்டுள்ள சிவப்பு இரத்த செல்கள் கதிர் அறிவால் வடிவத்தை பெறுகின்றன. ஹீமோகுளோபின். 53வது கேள்வி. Which of the following statements are true about DNA? True about DNA. DNA பற்றிய பின்வரும் வாக்கியங்கள் சரியானவற்றை தேர்ந்தெடுக்கவும். First one, responsible for the transmission of hereditary information from one generation to next generation. இது மரபியல் தகவல்களை ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்துகிறது. Second one, it contains information required for the formation of proteins. இது புரதங்கள் உருவாக்கத்திற்கு தேவையான தகவல்களை பெற்றுள்ளது. Third one, it controls the developmental process and life activities of an organism. ஒரு உயிரினத்தின் வளர்ச்சிசார் மற்றும் வாழ்வியல் செயல்பாடுகளை கட்டுப்படுத்துகிறது. சோ என்ன கேட்டிருக்காங்க? Statements are true about DNA. சோ சரியானது எது கேட்டிருக்காங்க? மூன்றுமே சரியானது. விடை வந்து பாத்தீங்கன்னா D 1 2 3. 54வது கேள்வி. DNA is a large molecule consisting of millions of nucleotides. It is called as. DNA என்பது மில்லியன் கணக்கான நியூக்ளியோடைடுகள் உள்ளடக்கிய மூலக்கூறு ஆகும். எனவே டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. பியூரின்கள், பிரிமிடின்கள், பாலிநியூக்ளியோடைடு, நியூக்ளியோசைடுகள். சோ விடை வந்து பாத்தீங்கன்னா பாலிநியூக்ளியோடைடு. விடை சி, பாலிநியூக்ளியோடைடு. 55வது கேள்வி. Consider the following statements about laws of heredity. கீழ்காணும் பாரம்பரிய விதிகளை கருத்தில் கொள்க. First one, law of dominance, ஓங்குதன்மை விதி. Second one, law of segregation, தனித்து பிரிதல் விதி. Third one, law of independent assortment, சார்பின்றி ஒதுங்குதல் விதி. These laws are proposed by. இவ்விதிகளை முன்மொழிந்தவர் யார் கேட்டிருக்காங்க? யார் இருக்காங்க? புன்னட், பெண்டல், ரோசலின் பிராங்க்லின், வாட்சன் மற்றும் கிரிக். வாட்சன் அண்ட் கிரிக். சோ விடை பி, மெண்டல். 56வது கேள்வி. Dash act as aging clock in every cell. ஒவ்வொரு செல்லின் முதுமையை உணர்த்தும் கடிகாரங்களாக செயல்படுவது எது? சென்ட்ரோமியர்ஸ், டீலோமியர்ஸ், சேட்டலைட், குரோமாட்டிட்ஸ்,
சோ விடை வந்து பாத்தீங்கன்னா டீலோமியர்கள். விடை பி டீலோமியர்கள். Telomeres are protective sequence of nucleotides found in chromosomes. As a cell divides every time, they become shorter. Telomeres குரோமோசோம்களில் காணப்படும் பாதுகாப்பு ஈக்ளோடைட் தொடர்வரிசையாகும். ஒவ்வொரு முறை செல் பகுப்படையும் போதும் அவை குறுகல் அடைகின்றன. Telomeres get too short to do their job, causing our cells to age. டீலோமியர்கள் மிகவும் குறுகி தங்கள் வேலையை செய்ய முடியாத போது செல்கள் முதுமையடைய காரணமாகின்றன. 57வது கேள்வி, consider the following statements. பின்வரும் வாக்கியங்களை கவனிக்கவும். First one, the enzymes called helicase bind to the origin of replication site. இரட்டிப்பால் தொடங்கும் இடத்தில் ஹெலிகேஸ் என்ற நொதி இணைகிறது. The enzyme called topoisomerase separates the double helix above the replication fork, removes the twist. topoisomerase நொதி இரட்டிப்பாதல் கவையின் மேலே உள்ள இரட்டை சுருளை பிரியும் பொழுது ஏற்படும் முறுக்கல்களை நீக்குகிறது. கேட்டிருக்காங்க. select the correct answer கேட்டிருக்காங்க. so both are correct. விடை 1 and 2. C. Helicase separates the two strands of the DNA. Helicase DNA வின் இரண்டு இழைகளையும் பிரிக்கிறது. Each of the separated DNA strands function as a template. பிரிந்த ஒவ்வொரு DNA இழையும் புதிய DNA இழைக்கான மாதிரி ஒரு டெம்ப்ளேட் போன்று செயல்படுகின்றன. So 58வது கேள்வி, consider the following statements. பின்வரும் வாக்கியங்களை கவனிக்கவும். First one, RNA primer is a short segment of RNA nucleotides. Second one, the primer is synthesized by the DNA template to the origin of replication site. RNA பிரைமர் என்பது RNA நியூக்ளியோடைடுகளின் ஒரு சிறிய பகுதியாகும். இரட்டிப்பாதல் தொடங்கும் இடத்திற்கு அருகில் உள்ள DNA மாதிரி ஒரு RNA பிரைமரை தோற்றுவிக்கிறது. என்ன கேட்டிருக்காங்க? select the correct answer கேட்டிருக்காங்க. so both are correct. answer is 1 and 2. 59வது கேள்வி, the use of a pot efficiently by a species for generations over a long period of time results in that pot being well developed in the subsequent generations, and disuse of pot is diminishes the theory set by. அதிக பயன்பாட்டில் உள்ள உறுப்புகள் நன்கு வளர்ச்சியுறும் என்றும் பயன்படா உறுப்புகள் நாளடைவில் பயன் இழந்து சிறுத்து போகும் என்று விளக்கியவர் யார்? சார்ல்ஸ் டார்வின், ஜீன் பாப்டைஸ்ட் லாமார்க், ஹிகல் ஜோஹன் மெண்டல், எட்வர்ட் ஜென்னர். சோ விடை யாரு? பி ஜீன் பாப்டைஸ்ட் லாமார்க். 60வது கேள்வி, consider the following pairs. பின்வரும் இணைகளை காண்க. ideogram, the diagrammatic representation of karyotype of species. ideogram என்பது ஒரு சிற்றெழுத்தில் karyotype வரைபட விளக்கமாகும். இது சரியான இணை. இரண்டாவது, Punnett square, a graphical representation to calculate the probability of all possible genotypes of offsprings in a genetic cross. so இதுவும் கரெக்ட்டா சரியானதுதான். புன்னட் கட்டம் மரபியல் கலப்பில் ஜீனோடைப் எவ்வாறு உருவாகிறது என்பதை தெரிந்து கொள்ளும் ஒரு வரை படமுறையாகும். இது சரியான இணை. என்ன கேட்டிருக்காங்க? select the incorrect answer கேட்டிருக்காங்க. விடை C 1 and 2. 61, which of the following statements are true about telomeres? First one, end of the chromosome. Second one, provides stability to the chromosome. Third one, protective sequence of nucleotides found in chromosomes. டீலோமியர்கள் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் சரியானது இது கேட்டிருக்காங்க. குரோமோசோமின் இறுதி பகுதி. இரண்டாவது, குரோமோசோம்களுக்கு நிலைப்புத்தன்மையை அளிக்கிறது. மூன்றாவது, குரோமோசோம்களில் காணப்படும் பாதுகாப்பு நியூக்ளியோடைட் தொடர்வரிசையாகும். சோ மூன்றுமே சரியானது. விடை C 1, 2 மற்றும் 3. 62வது கேள்வி, who conducted the first ever scientific
எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டடி ஆன் ஹெரிடிட்டி. பாரம்பரிய கடத்துதலை முதலில் வெளியிட்டவர் யார்? பாரம்பரிய கடத்துதலை முதலில் வெளியிட்டவர் யார்? சார்லஸ் டார்வின், ஜீன் பாப்டைஸ்ட் லாமார்க், கிரிகர் ஜோஹன் மெண்டல், எட்வர்ட் ஜென்னர். விடை சி, கிரிகர் ஜோஹன் மெண்டல். 63வது கேள்வி. Mendel observed 7 pairs of contrasting characters in Poisson sativum. Which one is incorrect? Which one is incorrect? Mendel Poisson sativum செடியில் 7 வகையான மாற்று உருவ வேறுபாடுகளை கண்டறிந்தார். தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. First one A, round and wrinkled seed shape. Second one, green and yellow pod color. Third, smooth and rough stem. D. Fourth one, axillary and terminal flower position. உருண்டை மற்றும் சுருக்கமான விதை வடிவம், பச்சை மற்றும் மஞ்சள் கனி நிறம், மென்மையான மற்றும் கடினமான தண்டு, கோணம் மற்றும் நுனி மலரின் அமைவிடம். விடை வந்து பாத்தீங்கன்னா சி, மென்மையான மற்றும் கடினமான தண்டு, ஸ்மூத் அண்ட் ரஃப் ஸ்டெம். 64வது கேள்வி. கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். பின்வரும் வாக்கியங்களை கவனிக்கவும். ஸ்டீராய்ட்ஸ் ஆர் டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் லிபிட்ஸ். ஸ்டீராய்டுகள் லிப்பிடுகளிலிருந்து பெறப்படுவையாகும். செகண்ட் ஒன், கொலஸ்ட்ரால் containing steroid drugs like prednisolone produced from the fungus rhizopus. ரைசோபஸ் பூஞ்சையிலிருந்து கொலஸ்ட்ரால் அடங்கிய பிரெட்னிசோலோன் எனும் ஸ்டீராய்டு பெறப்படுகிறது. சரியான விடை எது? விடை சி, 1 and 2. 65வது கேள்வி. தியரி ஆஃப் நேச்சுரல் செலக்ஷன் இஸ் ப்ரொபோஸ்ட் பை. இயற்கை தேர்வு கொள்கையை வெளியிட்டவர் யார்? சார்லஸ் டார்வின், ஜீன் பாப்டைஸ்ட் லாமார்க், மெண்டல், டி விரிஸ். சோ ஆன்சர் இஸ் சார்லஸ் டார்வின். இயற்கை தேர்வு கொள்கையை வெளியிட்டவர் சார்லஸ் டார்வின். 66வது கேள்வி. சூஸ் தி இன்கரெக்ட் பேர். டார்வின் எர்த்வார்ம்ஸ், லாமார்க் கிராஃபி, மெண்டல் ஜிராஃபி, மெண்டல் பைசம் சத்துவம், அயன் வில்மட் டாலி. சோ இது இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க. தவறான இணைகளை தேர்வு செய்ய. டார்வின் மண்புழுக்கள், லாமார்க் ஒட்டகச்சிவிங்கி, மெண்டல் பைசம் சட்டைவம், அயன் வில்மட் டாலி. என்ன கேட்டிருக்காங்க? தவறான இணைகளை கேட்டிருக்காங்க. சோ எதுவுமே தவறு இல்லை. விடை வந்து பாத்தீங்கன்னா டி, மேற்கண்டதில் இதுவும் தவறு இல்லை. 67வது கேள்வி. தி சென்ட்ரோமியர் is found on the proximal end is known as. சென்ட்ரோமியர் ஒரு முனையில் காணப்படுவது. டீலோசென்ட்ரிக், ஆக்ரோசென்ட்ரிக், சப்மெட்டாசென்ட்ரிக், மெட்டாசென்ட்ரிக். so answer is டீலோசென்ட்ரிக். so 68வது கேள்வி. backbone of the DNA is. DNA இன் முதுகெலும்பாக செயல்படுவது எது? பாஸ்பேட், சுகர் பாஸ்பேட், நைட்ரோஜனஸ் ஸ்பீசிஸ், 5 கார்பன் சுகர். பாஸ்பேட் சர்க்கரை, பாஸ்பேட் நைட்ரஜன் காரம், 5 கார்பன் சர்க்கரை. சோ விடை வந்து பாத்தீங்கன்னா சுகர் பாஸ்பேட். விடை சுகர் பாஸ்பேட். அப்ப 2 only. 69வது கேள்வி. தி ஷார்ட் செக்மெண்ட்ஸ் ஆஃப் DNA is called. RNA primer, ஒசாகி fragments, DNA polymerase, டாபோசோமரேஸ். DNA வின் சிறிய துண்டுகள் என அழைக்கப்படுகிறது. டேஷ் என அழைக்கப்படுகிறது. RNA பிரைமர், ஒகசாகி துண்டுகள், DNA பாலிமரஸ், டோபோ ஐசோமரஸ். சோ விடை வந்து பாத்தீங்கன்னா B, ஒகசாகி fragments. 70வது கேள்வி. தி fragments are joined together by the enzyme. DNA எந்த நொதியால் ஒன்றிணைக்கப்படுகின்றன? லிகேஸ், டோபோசோமரஸ், பாலிமரஸ், பிரைமேஸ். சோ விடை வந்து பாத்தீங்கன்னா லிகேஸ். டோபோ ஐசோமரஸ். 71வது கேள்வி. கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபௌட் அன்யூப்ளாய்டு டைப்ஸ். அன்யூப்ளாய்டு வகைகள் பற்றிய பின்வரும் இணைகளை கருத்தில் கொள்க. ஃபர்ஸ்ட் ஒன் மோனோசோமி, செகண்ட் ஒன் ட்ரைசோமி, தேர்ட் ஒன் நல்லிசோமி. சோ மோனோசோமி வந்து பாத்தீங்கன்னா 2n-1, 2n-1, ட்ரைசோமி 2n+1, நல்லிசோமி 2n-2. இப்ப என்ன கேட்டிருக்காங்க? சரியான விடையை தேர்ந்தெடுக்கும். அப்ப சரியானது 3 மட்டும். விடை 3 only, C. 72வது கேள்வி. ஈச் நியூக்ளியோடைட் ஆஃப் DNA கன்சிஸ்ட் ஆஃப். DNA வின் ஒவ்வொரு நியூக்ளியோடைடும் இவற்றை கொண்டுள்ளன. டிஆக்சிரைபோஸ் சர்க்கரை, டிஆக்சிரைபோஸ் சுகர், நைட்ரோஜனஸ் பேஸ், பாஸ்பேட் குரூப். டிஆக்சோரைபோஸ் சர்க்கரை, நைட்ரஜன் காரம், பாஸ்பேட் தொகுதி. இப்ப விடை வந்து பாத்தீங்கன்னா 3 இருக்குது. so select the correct answer. விடை 1 and 2, 3, D. 73வது கேள்வி. fossil wood park, கல்மர படிவ பூங்கா. 2 ஸ்டேட்மென்ட் கொடுத்திருக்காங்க. first one,
located at திருவக்கரை விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட். திருவக்கரை விழுப்புரம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது கல்மராக் படிவ பூங்கா. Second one, tree trunks that got buried along the river. In course of time, the organic matter was replaced. தாவர தண்டு பகுதியானது ஆற்றங்கரையில் மண்ணில் புதையுண்டு காலப்போக்கில் அதிலுள்ள கரிம பொருள் சிலிக்காவினால் நிரப்பப்பட்டு படிவமாகியுள்ளது. கேட்டிருக்காங்க select the incorrect answer கேட்டிருக்காங்க. சோ ஆன்சர் வந்து டி. ரெண்டுமே சரியானது. டி இஸ் ஆன்சர். 74வது கேள்வி, tobacco consumption is known to stimulate secretion of adrenaline. The component causing this could be. adrenaline சுரப்பை தூண்டுகிறது. இதற்கு காரணமான காரணி எது? tannic acid, nicotine, curcumin, leptin. சோ அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நிக்கோட்டின். பி. 75வது கேள்வி, excessive consumption of alcohol leads to. அதிகப்படியான மதுப்பழக்கத்தினால் உருவாகுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. loss of memory, cirrhosis of liver, state of hallucination, suppression of brain function. so ஆன்சர் என்ன? ஞாபக மறதி, கல்லீரல் சிதைவு, மாய தோற்றம், மூளை செயல்பாடு குறைதல். விடை வந்து பாத்தீங்கன்னா கல்லீரல் சிதைவு, cirrhosis of liver. சோ இல்லம் தேடி தேர்வு பேசிக் டெஸ்ட் எல்லாமே இன்னையோட முடிஞ்சது. மொத்தம் 15 தேர்வுகள் வந்து பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் நடத்திருக்கோம். அதுக்குள்ள வினா மற்றும் விடைகள் மற்றும் விளக்கங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் வீடியோவா நம்ம அப்லோட் பண்ணிருக்கோம். இதுதான் கடைசி தேர்வு. சோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? ரிவிஷன் டெஸ்ட் வரும். சோ இதுக்கப்புறம் ரிவிஷன் டெஸ்ட் வரும். அதற்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க அதுக்குண்டான அனைத்து விடைகள் மற்றும் விளக்கங்களை நாங்க கொடுப்போம். சோ எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா படிங்க, சக்சஸ்ஃபுல்லா வாங்க. நன்றி, வணக்கம்.